பருப்பு சொய்யம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப்பு வெல்லம், கடலைப்பருப்பு, மைதா மாவு வந்து கரைச்சி கெட்டியாக வச்சுக்கணும். இப்போ இந்த கடலைப்பருப்பை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு குக்கரில், சின்ன குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டா கூட போதும். வேக வச்சுட்டு வேகத்துக்கான தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கடலைப்பருப்பு நல்லா ரொம்ப மசியன்னு இல்லை, ஓரளவு வெந்தா போதும். நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். அதை எடுத்து பார்த்தீங்கனாலே நல்லா 2 புண்டு வரும். இது அப்படியே நிறுத்திடணும். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து கொஞ்ச நேரம் ஆற போட்டுட்டு நல்லா இப்படி பரப்பி ஆற போட்டுடணும். போட்டுட்டு அதன் பிறகு வந்து வெல்லத்தையும் இதையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா மைய அரைச்சிக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டுட்டு இந்த வெல்லத்தையும் போட்டுக்கணும். 2த்தையும் போட்டு நல்லா மைய பேஸ்ட் ஆட்டம் அரைச்சிக்கணும். இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பும் வெல்லமும் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்டாட்டம் இந்த மாதிரி வச்சுக்கணும். இதை வந்து நல்லா நமக்கு உங்களுக்கு இதை விட இன்னும் பெரிய சைஸ் வேணும்னாலும் உருட்டிக்கலாம். இதை இப்படி உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். தண்ணி கிண்ணி ஊற்றி எதுவுமே அரைக்கக்கூடாது, தண்ணியை ஊற்றக்கூடாது. வெறும் அந்த வெல்லமும் அந்த கடலைப்பருப்புமே இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். இதை வந்து நல்லா கெட்டியாக இந்த மாதிரி எடுத்து உருண்டை பண்ணுற அளவுக்கு நல்லா வரும். இதுதான் முக்கியம். மாவும் வந்து நல்லா கெட்டியாக வச்சுக்கணும், ரொம்ப தண்ணியாக கரைக்கக்கூடாது. இந்த சைஸ் போட்டால் தான் வந்து எண்ணெயில் வந்து நமக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு திட்டமாக இருக்கும். ரவுண்ட் பண்ணி ரெடி பண்ணி இந்த ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாவில் இதை நினச்சி எடுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது எண்ணெய் நம்ம ஊற்றிட்டு கடை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு அதை நினச்சி போட்டு எடுக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதை எடுத்து
இப்படி விடணும் மாவு. இது ஃபுல்லாக அப்படி ரோல் பண்ணிவிட்டு அப்படியே அதை பிடிச்சி எடுத்து நல்லா போட்டு நல்லா வெந்துருச்சு. இதுல நம்ம அப்படியே நல்லா எடுக்க வேண்டியது அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பதமாக போட்டு நல்லா இன்னும் மாவு நல்லா கெட்டியாக வச்சுக்கணும். இந்த இதுவுமே கெட்டியாக வரணும், அப்போ தான் நல்லா இந்த போல் வரும். சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு.